அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 5க்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து இருக்குது. எல்லாம் படிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பர். நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து அதான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்து டெஸ்ட்டு வந்து எழுதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சும்மா டெஸ்ட்டு எழுதுறன்ற பேரில் ஒரு ஒரு 100 கொஷினை 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ கொஷின் பேப்பர் பிரிண்ட் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 100 கொஷின் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் தனியாக ஒதுக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அப்போ 100 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக பண்ணுறீங்க அப்படின்றது தான் கணக்கு. நீங்கள் 100 கொஷினை எடுத்துக்கிட்டு 3 ஹவர்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி 100க்கு 100 எடுத்தாலுமே அதில் வந்து யூஸ் வந்து பயன் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா 3 ஹவர்ஸில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு மேக்ஸு, தமிழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரொம்ப பெரிய பெரிய கொஷின்ஸாக கொடுக்கறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் டெஸ்ட் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. 5 டெஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். கொஸ்டின் பேப்பர் இருக்குது கையில் தான். 5 டெஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து 6வது டெஸ்ட்டு நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். அவுட் சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த பிளான் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். டெஸ்ட் நம்பர் 7, 8, 9 என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து சொல்லிட்டேன். யூடியூப்பில் வந்து நான் வந்து வீடியோ பதிவு வந்து கொடுக்குறேன். டெஸ்ட் நம்பர் 8ல் அவுட் சோர்ஸு தான் நம்ம 100 கொஷின் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த 100 கொஷின் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கில் நவீன காலம் அந்த புக்கில் தான் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நீதி கட்சி இந்த 2 டாபிக்லேருந்து 100 கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக் வேணும்னா நம்மக்கிட்டே வந்து புக்ஸ் வந்து இருக்குது. வெங்கடேசன் அவர்களுடைய புக்ஸ் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அது மட்டும் கிடையாது, நவீன காலம் தற்காலம், அதாவது வெங்கடேசன் அவர்களுடைய நவீன காலம் தற்காலம் ப்ளஸ் இந்திய தேசிய இயக்கம், இந்த 2 புக்கில் அவுட் சோர்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் வச்சு வந்து முடிச்சிருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு தேவையான கொஷின்ஸும் நம்ம வந்து கொடுப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டெஸ்ட்டுக்கு மேலே கொண்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து முடிச்சிருவோம். ஸோ இப்போ 5 டெஸ்ட்டு முடிச்சு எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி ஒரு 25 டெஸ்ட்டு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இருக்க வரைக்கும் தொடர்ந்து டெஸ்ட்டு உறுதியாக வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து முடிச்சு கொடுத்துருவேன். கொஷின் வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா 5 டெஸ்ட்டு எழுதிருக்கீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் வந்து கொடுக்குறதே வந்து கிடையாது. ஒரு தரமாக தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து வச்சிட்ருக்கோம். எல்லா கொஷின் பேப்பருமே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குன்னா 5 டெஸ்ட்டு கொஷின் பேப்பரும் உங்கள் கையில் வந்து இருக்கட்டும். 25 டெஸ்ட்டு வந்து முடியும் போது உங்கள்கிட்ட ஒரு 25 டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா கடைசி நேரத்தில் அழகாக ஒரு 2-3 டேஸ்லேயே ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயங்கர வேல்யூவாக வந்திருக்கும். இந்த டெஸ்ட் நம்பர் 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வாய்ஸ் கொஞ்சம் லேட்டாக வருது, வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்ற ப்ராப்ளம் வந்து இருக்குது. அது இந்த டெஸ்ட் நம்பர் 5லேயும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அடுத்த டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து அது வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வந்து எழுதுங்க. மார்க் என்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து நான் வந்து ஒரு 2 டேஸில் வந்து கொடுக்குறேன். அதாவது அடுத்த இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதி மார்க் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் வந்து நிறைய வந்து கொடுக்குறேன் நீங்கள் மார்க் என்டர் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் மார்க் என்டர் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வந்து வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வரலனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெஸ்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஒரு 3 லெசன் தான், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். 3 லெசன் கூட ஒரு வாரத்தில் படிக்க முடியலன்னா அது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்குனீங்கன்னா கூட ஒரு வாரத்தில் ஒரு 3 லெசன் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? அப்படியே ஸ்லோவாக வந்தீங்கன்னா கூட ஜென்ரல் ஸ்டடீஸும் முழுமையாக வந்து முடிச்சிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.